கோலி டாக் கோலிவுட் நியூஸ். போகனால காக்கிக்கு மாறின தனி ஒருவன்கள். போகன் படத்துல ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி ரெண்டு பேருமே போலீஸா நடிச்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டு வெளியாக இட்டடிச்ச தனி ஒருவன் படத்துல அரவிந்த் சாமியோட நடிப்பு ரசிகர்களை வெகுவா கவர்ந்தது. ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி முதல் முறையா இணைந்த தனி ஒருவன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இப்போ இவங்க நடிச்சிட்டு வரும் போகன் படத்துக்கு ரசிகர்கள் ஐ எம் வெயிட்டிங்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ரோமியோ ஜூலியட் புகழ் லக்ஷ்மணன் ஜெயம் ரவி ஹன்சிகாவை வச்சு போகன் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தின் மூலம் ஹன்சிகாவோட 3வது முறையாவும் அரவிந்த் சாமியோட 2வது முறையாவும் ஜெயம் ரவி சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல ஜெயம் ரவி போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில அரவிந்த் சுவாமியும் போலீஸா நடிக்கிறது உறுதியாகி இருக்கு. 2 பேரும் போலீஸ் உடையில இருக்கிறது மாதிரி ஒரு புகைப்படம் வெளியாக இருக்கு. இதுல வழக்கம் போல ஜெயம் ரவி பெர்ஃபெக்ட் போலீஸ்காரரா இருக்காரு. அதே நேரம் அரவிந்த் சுவாமி அதுக்கு நேர்மாறா சட்ட பட்டன்களை கழட்டி விட்டு நேம் பேஜ் எதுவும் இல்லாம காட்சி அளிக்கிறாரு. இதன் மூலம் ஜெயம் ரவி, அரவிந்த் சுவாமி, அக்ஷரா கவுடான்னு மூவருமே போலீஸ் வேஷத்துல நடிக்கிறது இப்போ உறுதியாகி இருக்கு. ஹன்சிகா வழக்கம் போல ஜெயம் ரவிக்கு காதலியா வர்றாங்களா இல்ல வேற ஏதாவது வித்தியாசமான வேஷத்துல நடிக்கிறாங்களான்றது தெரியல. போகன் முதல் பாதியில ஜெயம் ரவி நல்லவனாகவும் அரவிந்த் சுவாமி கெட்டவனாகவும், 2வது பாதியில 2 பேருமே அதுக்கு நேர்மாறா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. விரைவில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு வெளியிட இருக்காங்க.